கர்த்தருக்குள் அன்பான உங்கள் அனைவருக்கும் என் அன்பை வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபா ஜேக்கப், சத்தீஸ்கட், ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசாவில் என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை ஊக்குவித்து உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையால் அந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காக்கிறவர், அணைக்கிறவர், விடுவிக்கிறவர், கட்டுகளை உடைக்கிறவர். உங்களோடு கர்த்தர், சேனைகளுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாய் மாறும். நீங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஜாப்பில் உங்களுக்கு நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீங்க, உயர்வடைய போகிறீங்க. பலகீனத்தை மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி உயர்த்துவார். அவர் வாளல்ல தலையாய் மாற்றுகிற தெய்வம், கீழல்ல மேலாய் மாற்றுகிற தெய்வம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். செபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடினது போல, கோலியாத்தை ஜெயிக்க பலன் தந்து, சிங்கத்தின் ஸ்தோத்திரம் பற்களை உடைக்க பலன் தந்து, ஸ்தோத்திரம் ஐயா, கரடிகளையும் பர்க சிங்கங்களையும் ஜெயிக்கிற பலத்தை தந்தீர். தாவீது தேசத்திலே ஆளுகை செய்த போது, ஆண்டவரே, அப்பா ராஜா, ஆண்டவரே, அந்த ஆளுகையில் சமாதான சந்தோஷம் நிறைந்தது போல இந்நாட்களிலே நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து எங்கள் வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் நிறைந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.